நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நடிகர் கமலஹாசன் இல்லை, மனிதர் கமலஹாசன். ஒரு நடிகராக மட்டுமே நமக்கு தெரிஞ்ச நடிகர் கமலஹாசன் எல்லாரையும் போல சாதாரண மனிதராக 40 வருடம் வாழ்ந்த வாழ்க்கையை இப்போ நாம் பார்க்க போகிறோம். எனக்கு முதல் நினைவுகள் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஞாபகம் இருக்கிறது பரமக்குடியில் ஒரு ஈசி சேரில் எங்கள் அப்பாவோட ஈசி சேர். அது எங்கள் அப்பாவுக்கு 50 வயசு நான் பிறக்கும்போது ஒரு ஈசி சேர் வாங்குகிற வயசில் தான் நான் பிறந்திருக்கேன். நான் அப்போ புயல் அடித்த ஒரு ஞாபகம் இருக்கிறது. ஒரு பனைமரம் ஆடிக்கொண்டிருந்தது, சாரல் அடித்து கொண்டிருந்தது. எங்கள் அக்கா அண்ணெல்லாம் முன்னும் பின்னும் ஓடிட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்வுகளை நான் சொன்னபோது அது உனக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பே இல்லையேன்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு அப்போ 1.5 வயது குழந்தைக்கு அது மெமரி இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் அதுதான் என்னுடைய முதல் மெமரின்னு நினைக்கிறேன். எதிர் வீட்டில் இருந்த நீலகண்ட ஐயர், பிச்சை வாத்தியார், வெங்கட்ராமையர், பாலண்ணா, ராமண்ணா, கிட்டி மாமா, இப்படி பல பேர்கள் ஞாபகம் வருகின்றன. பல நிகழ்வுகள் அதில் இருக்கின்றன. என்னுடைய சொந்த மாமாக்களான தம்பா மாமா, வாசு மாமா, சாரதி மாமா போன்றவர்களெல்லாம் எனக்கு வெவ்வேறு பயிற்சிகளில் அவங்க சும்மா போகிற போக்கில் தட்டி விட்டு போயிருக்காங்க. பரமக்குடியை நான் தூரத்திலிருந்து நினைவுபடுத்தி கொள்ளும் ஒரு யாத்திரிகனாகத்தான் இருக்கிறேனே தவிர நான் பரமக்குடிக்காரன்னு சொல்வதற்கு எனக்கு என்ன அருகதை அங்கே பிறந்ததை தவிர என்று யோசிக்கிறேன். இன்னொரு ரகசியம், எல்லோரும் நான் பரமக்குடியில் பிறந்தேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, நான் பிறந்தது ராமநாதபுரம் அரமனையில் நான் பிறந்தேன். பரமக்குடி நினைவுகள் எல்லாம் எனக்கு பிற்பாடு லீவுக்கு நான் எங்கள் அப்பாவை பார்க்க போகும்போது, அண்ணனை பார்க்க போகும்போது இருக்கிறது தான். நான் இன்றைக்கும் ஏங்குவது அந்த பனைமட்டையில் பதனி குடிக்கிறதையும் பூச ரசம் குடிக்கிறதையும் என்னால் ஒரு இழப்புகளாகத்தான் கருதுகிறேன். என்னுடைய தகப்பனார் சீனிவாசன்கிறவர் சந்தோஷமான ஒரு தாத்தா. ஏன்னா நான் பிறக்கும்போதே அவர் தாத்தா வயசு அவர். ஸோ நான் அப்பாவாக நினைக்க முடியல. ஒன்று தாத்தான்னு கூப்பிடணும், இல்லை ஃப்ரெண்டு. அண்டு அபவால் ராஜலக்ஷ்மி. அந்த நாயகனில் அந்த வேலு நாயகருக்கு இருக்கிற ஒரு பொறுமை அழுத்தம் இருக்கு இல்லையா, அதை நான் எங்கள் அம்மாவை பார்த்து காப்பி அடித்தது தான். ஒரு பட்டாசு வெடிச்சதுன்னா அதை பட்டுன்னு திரும்பி பார்க்க மாட்டாங்க, மெதுவாக திரும்பி என்ன அங்கே வெடிக்குதும்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான பொம்பளை, தைரியமான பொம்பளை, பதட்டப்பட மாட்டாங்க. ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு ஓடினதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் அம்மா தான் சத்தம் போடுவாங்க. இவங்க வேலைக்காரிக்கு ஒரு வாட்டி ஷாக் அடிச்சிருச்சு. அந்த எலக்ட்ரிக் ட்ரம்மு, ஹீட்டர் ட்ரம்மு போட்டு 440 வாட்ஸ் போயிட்டுருக்காங்க. அவங்க மெயின் ஆஃப்னு கத்துனாங்க. அவங்க ஐயோன்னு கத்தவே இல்லை. அந்த அளவுக்கு அது தெளிவான பொம்பளை. எங்கள் குடும்பத்தில் நடிகனாக வேண்டும் என்று முதலில் நினைத்தவர் சந்திரஹாசன் தான். அவர் இங்கே வக்கீலாக இருக்கும்போது அவர் தான் இந்த வீட்டை கண்டுபிடிச்சதே. வாடகைக்கு இருந்தார் இந்த வீட்டில். இப்போ இங்கே பின்னாடி இருக்கிற ரூமில் ஒரு சினிமா கம்பெனி ஆஃபீஸ் இருந்திருக்கு. அவர் இங்கே ரூம் எடுத்து வாடகைக்கு வக்கீலுக்கு படிக்கிறதுக்காக அனுப்பிச்சிருந்தாங்க. அவர் யாருக்கும் சொல்லாமல் இங்கே சொக்கு செட்டியார்னு ஒருத்தர் படம் எடுத்தார். எஸ்டிஎஸ் யோகியார் கதை, சலனுடைய தகப்பனார். அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக எங்களுக்கு சொல்லாமல் வேலை செஞ்சுருக்காரு. சாருஹாசன்கிறவர் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே ஹீரோ. மூத்த மகன்கிறது போக அவசரமாக இருப்பார், நல்லா இருப்பார், பச்சை கண், எங்களுக்கெல்லாம் இல்லாத கலர்கள்லாம் உண்டு அவருக்கு. அவர் எல்லாரிடத்துலையும் பாதிப்பை ஏற்படுத்தினவர். சாதாரண விஷயத்துக்கு ஒரு பெரிய ஃபிலாசபி தூக்கி போட்டு இருக்கிறதெல்லாம் சாருஹாசன் இடத்துலேருந்து வந்தது தான். ப்ராக்மேட்டிசம் நான் கற்றுக்கொண்டது என்னுடைய சகோதரி நளினியிடமிருந்து. ப்ராக்டிகாலிட்டி, இது நடக்காது, தேவையில்லாமல் கண்டதுக்கு ஆசைப்படாதேங்கிற அந்த போதுமென்ற மனத்தை பொன் செய்யும் அந்த மருந்தை எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணவர் சந்திரஹாசன். எனக்கு குதிரையில் ஃபஸ்ட்டு ஏறி உட்கார கற்றுக் கொடுத்தது எங்கள் தம்பா மாமா தான். எனக்கு பாக்ஸிங் ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்து மூக்கில் பெருசாக அடி கொடுத்தது வாசு மாமா தான். இப்போ நான் வச்சுருக்கிற மீசை எங்கள் வாசு மாமா மாதிரி தான் வச்சுக்கணுங்கிற ஒரு ஆசையில் சின்ன வயசில் மீசை முடி வளரும்போது வாசு மாமா மாதிரி மீசை வைக்கணும்னு
மீசையும் அவரும் சினானிமஸ். பள்ளி பருவம்னா எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்கணும். எல்கேஜின்னா என்ன, ஹோலி ஏஞ்சல்ஸ்னு ஒரு ஸ்கூலில் பாண்டி பஜார் கிட்ட இந்த பக்கம் இருக்குது, இப்போ இருக்கிற நாகேஷ் தேட்டருக்கு எதிர்க்க. ஆரம்ப பாடம் குழந்தைய விட்டுட்டு வழக்கமாக பிள்ளைலாம் அழும், அம்மா அப்பா விட்டுட்டு போவாங்க. நான் குவைட்டாக போய் உக்காந்துக்கிட்டேன். என்ன முடிவு பண்ணேன்னு அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கிளாஸில் இருந்துட்டு மெதுவாக வெளியே நடந்து வந்து டாக்ஸி பிடிச்சி இந்தி பிரச்சார சபாவில் வீட்டு நம்பர் சொல்லி என்னை கொண்டு போய் இறக்கி விட்ருங்க, அங்கே காசு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டேன். கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. மொத்தம் 3 வயசு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலில் சேர்த்துப்பாங்களா நீங்களே சொல்லுங்கள், இந்த மாதிரி பிள்ளைய. அதனால் வேறு பார்க் மாண்டசரி இன்னொரு ஸ்கூலில் சேர்த்தாங்க. இப்படியா இருக்கும் பொழுது எங்கள் மதர் ஒரு நாளைக்கு என்னுடைய தொல்லை, ஒரு நாளாவது லீவு வேணும்னு தோணும்ல அம்மாவாக இருந்தாலும். அதனால் பிள்ளைகிட்டேருந்து ஒரு நாள் லீவு வேணும்னு, அவங்களுக்கு உடம்பு முடியாதவங்க வேறு. ஸோ அவங்களுக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் ஒருத்தங்க, டாக்டர் சாரா ராமச்சந்திரன், என்னை பிரசவம் பார்த்தவர்களும் அவர்கள் தான். அவங்ககிட்ட சொல்லி இவனை கொஞ்ச நேரம் என் தலைமுடியில் பேனு போடுங்க மாதிரி தொல்லை தாங்க முடியல, இவனை கொஞ்ச நேரம் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கன்னாங்க. அப்படி என்னை வெளியே கூட்டிகிட்டு போனது தான் பாலாஜி நகரா அது, ஆமாம் லாயர்ஸ் ரோட்டில். அப்போ பெரிய ஒரு ஏவிஎம் அங்கே இருந்தார். அங்கே என்னை பார்ட்டிக்கு சாப்பிட்றதுக்கு டின்னர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே தான் எனக்கு களத்தூர் கண்ணம்மா வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. சரவணன் சாரை கேட்டால் கரெக்டாக தெரியும். 1959 ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் எங்கள் ஃபேமிலி லேடி டாக்டர் சாரா ராமச்சந்திரன் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வரப்போகும்போது ஒரு சின்ன பையனை, ஒரு 3.25 வயசு 3.5 வயசு 3.25 வயசில் ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த பையன் வந்து ஒரு திண்ணையில் முட்டை கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தான். எங்கள் அம்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் ரொம்ப சீரியஸாக உட்காந்துட்டு இருந்தவுடனே எங்கள் அம்மா கேட்டாங்க, இந்த பையன் ஏன் இப்படி உட்காந்துருக்கான் சீரியஸாக, இது யார் இந்த பையன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அவனுக்கு வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணணுமா, நான் ஏவிஎம் வீட்டுக்கு போகிறேன்னொடனே நானும் வரேன்னு வந்தான். அவன் வந்து செட்டியாரை பார்க்கணுன்னு வந்தான். நான் அவங்கள்ட்ட பற்றி ஒன்றும் சொல்லாமல் உங்கள்கிட்ட நான் வேறு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன், அவன் கோவமாக உட்காந்துருக்கான் அப்படின்னாங்க. அப்போ சொல்ல போகும்போது ஒன்றா எங்கள் அம்மா சொன்னாங்க, அவங்க வச்சு தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க ஏந்திரிச்சிட்ட உடனே இந்த பையனை மேலே கூட்டிகிட்டு போ அப்படின்னாங்க. கரெக்டாக அப்போ மாடியிலேருந்து எங்கள் ஃபாதர் பெல் அடித்தார்னா அவர் தூங்கி ஏந்திரிச்ச உடனே பெல் அடிப்பார் காஃபிக்கு. இப்போ அப்பச்சி ஏந்திரிச்சிட்டாங்க போல இருக்குது. இந்த பையனை மாடிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நான் அந்த பையனை கூட்டிகிட்டு மாடிக்கு கூப்பிட்டு போனேன். போனோடனே ஃபாதர் கேட்டார், யாரப்பா இந்த பையனை, இந்த பையன் என்னமோ ஆக்ட் பண்ணணும்னு வந்திருக்கான் அப்படின்னோடனே ஒரு ரீடிங் லேம்ப் மேல் பக்கம் திருப்பி வச்சுருப்பார் எப்போவுமே. அது ஒரு பவுன்சிங்கில் அந்த லைட் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி வச்சுருப்பார். உடனே அந்த லைட்டை திருப்பி கமல்ஹாசன் மேலே அந்த லைட்டை திருப்பினார். அந்த பையன்ட்ட, என்னப்பா எங்கே நீ என்ன ஆக்ட் பண்ணி காட்டு அப்படின்னோடனே விதவிதமாக ஆக்ட் பண்ணி காட்டினா. அப்போ சல்திகா நாம் காடி என்னென்னமோ இது படங்களுடைய இது, அப்புறம் சிவாஜி சார் மாதிரி எம்ஜிஆர் சார் மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணி காட்டினான். இந்த பையன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான்ப்பா, நாளைக்கு இந்த பையனை கூப்பிட்டு போய் டைரக்டர்ட்டையும் ஆர்டிஸ்ட்டுக்கு மற்றவட்டையும் காட்டு அப்படின்னாங்க. எந்த ரோலுக்கு பிச்சின்னு கேட்டேன். ஒன்று நான் இந்த குழந்தை இப்போ களத்துக்கு நம்ம அந்த குழந்தைங்க, ஐயோ அதுக்கு தான் நம்ம தேசி ராணியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமே, யார் பையன் ஆக்ட் பண்ண தேசி ராணின்ற குழந்தைய ஃபிக்ஸ் பண்ணிடணும், 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தோம், 10,000 ரூபா பேசி அதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமே. இல்லைப்பா இந்த பையன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான்ப்பா, அந்த குழந்தைய விட அது பெட்டராக இருப்பான் போல இருக்குது, ஃப்ரெஷ்னஸ் இருக்கப்பா, இந்த பையனை கூப்பிட்டு போனாங்க. இல்லை பற்றி அது பாப்புலர் ஆர்டிஸ்ட்லையா, அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீங்கள் இந்த பையனை கூட்டிகிட்டு போனால் டெஃபினட்டாக அந்த பையன் நல்லா இருப்பான் அப்படின்னு ரொம்ப உறுதியாக அவர் சொன்னார். அவரை கூட்டிகிட்டு போனால் அடுத்த நாள் செட்டுக்கு வந்தான். அந்த பையன் வந்து மாந்தோப்பில் நாங்கள் பாட்டை ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். உடனே மாங்காய் வேணும்னு கேட்டான். உடனே ஜெமினி கணேசன் என்ன பண்ணார், வெறுவருன்னு மரத்தில் இருந்து ஒரு மாங்காயை பறித்து கொடுத்தாரு. ஏன்னா அது மாங்காய் சீசன் முடிஞ்சு போய் அந்த நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அட்டையில் மோல்டில் பண்ணி மாங்காய் பண்ணி தொங்க விட்டுருந்தோம். பார்த்தோன்னே ஐயோ டூப் மாங்காய் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சது. செட்டில் ஷூட்டிங்கில் இதை எடுத்தோம், ஒரு டெஸ்ட் எடுத்தோம், ஒரு உப்புமா சாப்பிட்ற மாதிரி சீனு. ஸோ செட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் அந்த உப்புமா கொடுத்த உடனே வாயில் வாங்கிட்டு அப்படியே பேசாமல் இருந்தான். ஷார்ட் கட்டுன உடனே துப்பிட்டான். என்னடா ஏன் சாப்பிட்லன்னா, சார் இது நீங்கள் எங்கள் வீடு பார்த்தா டூப்பாக இருக்குது, மாங்காய் பார்த்தா டூப்பாக இருக்குது, இந்த உப்புமாவும் டூப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இல்லைப்பா இது நல்ல உப்புமா தான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் முத்துராமன் சார்லாம் எடுத்து சாப்பிட்டு காட்டினா. அசிஸ்டன்ட் டைரக்டர் முத்துராமன் அந்த படத்தில் அவர் சாப்பிட்டு காட்டி இது தைரியமாக சாப்பிட ஒன்றும் இல்லைன்னதுக்கப்புறம் தான் அந்த பையன் இது பண்ணிச்சு. அவ்வளோ ஸ்மார்ட், சின்ன குழந்தையாக இருக்கும்போது இவ சச் ஏ இன்டெலிஜென்ட் பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
மியூசியமில் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி கார்பென்ட்ரி செக்ஷனில் போய் கத்தி செஞ்சு கொடுங்கண்ணேன்னு கேட்டால் உடனே ஒரு மரக்கத்தி பண்ணி கொடுத்துருவாங்க. அதை எடுத்துகிட்டு வெற்றிவேல் வீரவேல்னு சுற்றிட்டு இருப்போம் அங்கே ஸ்டூடியோ பூரா. அங்கே குதிரை நிற்கும். குதிரைக்கிட்ட போய் அண்ணன் ஒரே ஒரு வாட்டி ஏறலாமான்னா ஓட்டப்படாது, ஏறி உட்காந்துக்கலான்னு. நிற்கிற குதிரை மேரில் சந்தோஷமாக 1/2 மணி நேரம் உட்காந்துருந்துட்டு இறங்கி வர்ற வயசு. அப்படி சுற்றிட்டு இருந்த பையனை வந்து அடுத்த படத்துலையும் போடலான்னு ஒரு டபுள் ரோல், பையனுக்கு டபுள் ரோல் எழுதினாங்க. ஏன்னா எழுத்தாளர்கள்லாம் அப்படியே சுற்றிட்டு இருக்கிறதுனால ஒரு தோட்டத்தில் இருக்கிற பூனை நாய் பார்க்குற மாதிரி அவங்களுக்கு எப்போவுமே கண்ணில் பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தோணிச்சோ என்னமோ 2 வேஷம் பண்ணால் என்னன்னு 2 வேஷம் கொடுத்தாங்க. ஸோ செகண்ட் ரோலே டபுள் ரோல் எனக்கு. பார்த்தால் பசி தீரும். அதில் விக்கில் எனக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்குங்க. சாவித்திரி அம்மா வந்து அவங்க 2 பேரையும் பற்றி சொல்லாமல் என்னுடைய இளம் வாழ்க்கையே கிடையாது. சாவித்திரி அம்மாவும் ஜெமினி மாமாவும் பீம்சிங் சார் எல்லாரும் பிரியமாக இருந்தால் கூட இந்த சாவித்திரி அம்மா வந்து எனக்கு அவங்களுக்கு அப்போ குழந்தை பிறக்கலை. ஆனால் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்த காலத்தில் நான் போய் அவங்ககிட்ட சேர்ந்தேன். நீ தான் எனக்கு பையன் அப்படின்னு தூக்கி வச்சுட்டு என் மகன் சொல்லிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு அவங்க கர்ப்பமாயிட்டாங்க. அதை பார்த்ததே எனக்கு ஒரே டவுட், என்னடா நம்மளை மகன்னு சொல்லிட்டு இன்னொன்று ரெடி பண்ணிட்டாங்க நம்மான்னு. அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் கவலைப்படாத, நீ தான் நான் மூத்த பையன், நீ வான்னு கூட்டிகிட்டு போய் எனக்கு அவங்க நான் வெஜிடேரியன் குரு. அவங்க நண்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. மடியில் உட்காந்து எப்படி சாப்பிட்ணும், எப்படி உடைக்கணும்னு அது உட்காந்து அவங்க சாப்பாடு நேரம் 1 to 2ன்னா எனக்காக அவங்க 2:15 வரையிலும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதற்கு பிறகு ஆனந்த ஜோதி இவரோட வாத்தியார் கூட நடிக்கிற வாய்ப்பு. அவர்கிட்ட தைரியமாக 1-2 பேர் தான் அப்படி சொல்லுவாங்க, ஜோக் அடிக்கிற காமெடியன்ஸு அந்த மாதிரி இருக்கிறவங்க வாத்தியார்னு சொல்லலாம். மற்றபடி அவருக்கு எதிர்க்க யாரும் வாத்தியார்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு அந்த உரிமை இருந்தது. எப்போது வாத்தியார்னு சொன்னேன்னா எல்லோரும் முழிப்பாங்க, அவர் மாத்திரம் சிரிச்சுக்குவார். அவர் கூட சாப்பிட்ற வாய்ப்பு. அவங்க தோட்டத்தில் போய் கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் அங்கே எடுத்தாங்க. அப்போ ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி வச்சுருந்தார் அவர் நீஞ்சறதுக்காக. அதெல்லாம் என்னை நீச்சல் கற்றுக் கொடுத்தாரு. அவர் படிக்கணும்னு அனுப்பிச்சாங்க. படிப்புக்கு போனேன், கொஞ்சம் வாழ்த்தனம் ஜாஸ்தியாகிருச்சாங்க. மாடியிலேருந்து தவறி விழுந்துட்டேன் இண்டோ ஸ்கூலில். இன்னொரு வாட்டி அடிபட்டு காலில் இந்த மாதிரி 2-3 ஆக்சிடெண்ட்ஸு. ரவுடித்தனம்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு விளையாட்டுகள். இந்த மாடியிலேருந்து விழுந்தபோது என் புத்தகங்கள் தவறி போச்சு. இங்கே வீட்டுக்கு வந்து பொழைச்சதே மறுபடியும் புஸ்தகம் போனால் போகுதுன்னு வீட்டில் இருக்கும்போது மணிவண்ணன் என்னுடைய நண்பர், பள்ளிக்கூட நண்பர், தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தார். அவர் வந்து நான் இங்கிலீஷ் மீடியம். அப்போ அவர் வந்து இந்த புஸ்தகத்தை கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் உடம்பெல்லாம் சரியாயிடுச்சுன்னா எங்கள் அப்பா வந்து பார்க்க சொன்னாங்க. உங்கள் அப்பா யாருன்னு கேட்டாங்க எங்கள் அம்மா. எங்கள் அப்பா வந்து டிகே பகவதி, எங்கள் பெரியப்பா வந்து டிகே சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த வாய்ப்பு எனக்கு தெரியல அது என்னன்னு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மாலாம் அவர் எதுக்கு பார்க்கணுங்கிறாரு. எங்கள் அப்பா வந்து பெரிய நாடக ரசிகர். உடனே என்னன்னு பார்க்கலான்னு நானும் வரேன்னு அவர் வந்து ஊர்லேருந்து வந்து என்னை கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் அங்கே உட்காந்துருந்து இந்த மாதிரி குழந்தைகள் நாடகம் போடலான்னு இருக்கோம், பையன் படிப்பு ஒன்றும் கெட்டு போகாது, நீங்கள்லாம் வக்கீல்கள் அது மாதிரி ஏதாவது படிப்பு கெடுத்து நாடகக்காரனாக்கிடுவோன்னு பயப்படாதீங்க, நல்லா படிக்க வைக்கலாம். இப்படியே பார்த்துட்டு இருந்தார் எங்கள் அப்பா. என் பிள்ளை மூத்த பிள்ளை வக்கீல், 2வது பிள்ளை வக்கீல், 3வது பொண்ணு இப்போ பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் குடும்பத்தில் ஒரு கலைஞனே இல்லை. முயற்சி பண்ண அவங்க எல்லாம் படித்து பெரிய ஆள் ஆகிட்டாங்க. ஒரு கலைஞன் வேணும், இன்னும் அங்கே வச்சுங்க காலில் விழுடான்னு கழுத்தை பிடிச்சி இப்படி தள்ளி விட்டார். பத்துக்கிட்டேன்னு அன்றைக்கி காலில் விழுந்தேன். இன்னி வரலாம் எந்திரிக்கல, அங்கே தான் இருக்கேன் நான். இந்த வேலை இல்லாமல் இருக்கிற ஊதாரிகளுக்கு வந்து முன்கோபம் ஜாஸ்தி, தற்பெருமையும், இன்னும் சொல்லப்போனால் தன்மானம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற நேரம் அது. ஒன்றுத்துக்கும் உருப்படாத பயலுக்கு தான் தன்மானம் பொங்கிட்டு வரும். அப்போ ஒரு நாளைக்கு எங்கள் அம்மா வந்து ஏதாவது பண்ணணும், சும்மா படுத்து தூங்கிட்டு இருக்க, ஒன்றும் பண்ணலாம், தான் பாட்டு கற்றுக்கிறேன். பாட்டு கற்றுக்கிறது வேலையாகாதுடா, ஏதாவது வேலை செய்யணும், கிடைச்சா தானே செய்கிறது, தேடி போனோம்டா அதெல்லாம் கிடைக்காதுன்னாங்க. டக்குன்னு எங்கள் அப்பா வாசலில் நான் உருப்படாமல் போயிடுவேன்னு எனக்காக கட்டி வச்சுருந்த கடைகள் இது. மற்றவங்களாம் சம்பாத்தியத்துக்கு வழி இருக்குது, இவனுக்கு தான் வழி இல்லை, இவன் இந்த வாடகை வாங்கி தான் சாப்பிட்ணும், ஒன்றுக்கு இல்லாத உதாரியாக போயிட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க இந்த கடையை கட்டி வச்சுருந்தாங்க. அந்த கடையில் இப்போ எனக்கு ஃப்ரெண்டு அப்போ நாகராஜன், அந்த சலூன் ஓனர், நாங்கள் வந்து வேலை கற்றுக்கணும்னு பார்க்கணும். ஐயா வேணாங்க, நான்
இல்லை நான் வேலை கற்றுக்கணும்னு பார்க்குறேன்னு, ஏதாவது செய்கிற வேலைக்கு ஏதாவது கொடுங்கன்ட்டு வந்ததான். அவர் ஒரு நாளைக்கு சும்மா ஒரு விளையாட்டாக அவர் வந்து செஞ்ச வேலைக்காக 10 ரூபாய் 15 ரூபாய் கொடுத்தாரு. அவர் ஒரு ஹேர் கட்டுக்கு அப்போ 15 ரூபா, அது அங்கே ரொம்ப ஜாஸ்தி விலைன்னு பேர். அது அந்த 15 ரூபாயை வந்து எங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டு காலெல்லாம் தொட்டது. என்னடா அது ஏதாவது கூலி வேலைகள்லாம் பண்ணிட்டியான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பார்த்தேன், ஒன்றும் நலுங்காமல் வந்திருக்கா. சரி என்ன வேலைண்ணா, அதெல்லாம் நான் சொல்கிறேன்னு ஒரு 3 நாள் ரகசியமாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அவர் வந்து போட்டு உடச்சிட்டாரு. அவங்க ஆனால் என்ன ஒன்று சொன்னாங்கன்னா, அந்த அறிவுரையை வந்து அவங்க ஒன்றும் பெருசாக ஐயோன்னு நெஞ்சில் அடிச்சுக்கிறதெல்லாம் பண்ணல. அவங்க என்னை சீன்றதுக்கு தான் நீ இது பண்ண. சரி ஆனால் என்ன வேணால் பண்ணு, நீ வேணால் இப்போ ஊரெல்லாம் கக்கூஸ் கழுவிட்டு வா, எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று, என் பையன் மாதிரி கக்கூஸ் கழுவ இந்த வட்டாரத்துலேயும் ஆள் கிடையாதுன்னு சொல்லணும். அப்படி பண்ணு, நீ எந்த வேலை பண்ணாலும் உருப்படியாக பண்ணு. சும்மா விளையாட்டுக்கு போய் 3 நாள் என்னை கோவிச்சிக்கிறதுக்காக நீ அதை பண்ணாதுன்னாங்க. அதுதான் என்னுடைய அடிநாதமாக, வாழ்க்கையின் தொழில் தத்துவமாக மாறிவிட்டது. அது தங்கப் மாஸ்டர் ஒரு உதவியாளன் வேணும்னு கேட்டபோது தங்கப் மாஸ்டருடைய நடன உதவியாளனாக சேர்ந்தேன். வயது 15 15 இருக்கும். 16 வயசில் டான்ஸ் அசிஸ்டண்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சான்ஸுக்காக நான் தேடி போனதே இல்லை. வர சொல்லுவாங்க, கூப்பிட்டா போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். சான்ஸுக்காக நான் போய் நின்ன ஒரே இடம் தேவர் ஃபிலிம்ஸ். அங்கே நான் போன போது நான் அப்போவும் அங்கே இதுக்காக தான் போனேன், நடன அமைப்புக்காக போனேன். ஏப்பா நீ நல்லா இங்கே வந்து நடிகனாக்கிடலாமாப்பா, கெட்டிக்காரன்னு ஒரு படம் எடுக்க போகிறேன், அதுக்கு நீ தான் பேக் ஃப்ளிப் போடுறா அப்படின்னு வரும். பேக் ஃப்ளிப் அடிப்பேன். பார்த்தியா இவன் நடிகை, அதுக்கெல்லாம் ஆக்க முடியுமா? நாங்கள் ரைட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஷண்மண்ண மாரா அவங்களாம் இருப்பாங்க, கலைஞானம் அவங்களாம் இருப்பாங்க. அது பிற்பாடு அவர் படத்தில் அவர் அதான் சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த பாலச்சந்தர் தட்டிட்டு போயிட்டாருயா, நான் இல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அந்த பையனன்னு. எனக்கு சான்ஸ் வந்ததான் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். ஆழ்வார்பேட்டை நண்பர்கள்லாம் இங்கே பண்ணாத அக்கிரமம் கிடையாது. இங்கே நாங்கள் வந்து மணி ஸ்டுடியோ பக்கத்தில் தான், அதுவும் இதே ரேஞ்சு தான். பாட்டில் விடுறதுலேருந்து புஸ்தகம் படிக்கிறதுலேருந்து எல்லா தகராறும் பண்ணியிருக்கோம். இங்கே மற்றவங்கள வேடிக்கை பார்த்துருக்கோம், தகராறுக்கு நாங்களே போயிருக்கோம், நடக்கிற தகராறு வேடிக்கை பார்த்துருக்கோம். இங்கே மூலையில் சாம்கோன்னு ஒரு கலாச்சார மையம் எங்களுக்கு. அதான் அந்த அதிலேருந்து பார்த்தா அந்த சாம்கோலேருந்து வந்தவங்க, டீ சாப்பிட்டு வந்தவங்க யாருன்னு கேட்டால் இளையராஜாவே அங்கே வந்து டீ சாப்பிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். பாரதி ராஜா வந்திருக்காரு. எங்கள் குரூப் பூரா பாரதி, ராம்ஜி, ஜூனியர் பாலையா, அப்புறம் ராதா ரவி, அவர் இன்னும் நிறைய பேர். இங்கே இந்த ஏரியாவில் எஸ்வி சேகர் எல்லாருமே இங்கே வருவாங்க. ஆர்சி சக்தி நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு சினிமாவுக்கு போயிட்டோம்னா அதில் நல்லது இருந்தால் ஒரு ரேடியோ போடுவோம், கொஞ்சம் தப்பு இருந்தாலும் போட்டு மிதித்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சோகத்தை நீக்கிக்கிறது. அப்படி தானே மற்றவன் பண்ணுற தப்பை குத்தி குத்தி காட்டினோம். அதுக்காக நாங்கள் படத்துக்கு போவோம். அப்போ பாலச்சந்தர் சார் இயக்கிய புன்னகைங்கிற படத்துக்கு போனோம். பர்க்மேன் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு புன்னகை வந்து இங்கே இருக்கிற மக்களுக்காக பண்ணுற படம்ன்றது எங்களுக்கு விளங்கிக்காமல் இப்படி பண்ணியிருக்கலாம், எப்படி பண்ணியிருக்கலாம், அது என்ன டைரக்ஷன், 1000 விளக்கங்கள் படம் நடந்துகிட்டு இருக்கும்போதே சொல்கிறோம். எங்கள் தேட்டரை விட்டு வெளியே போக சொல்லி சில மாமிகள்லாம் திட்டினாங்க. பயங்கர ஃபேன்ஸ் அவங்க. இன்னும் இப்படி ஃபேன் ஃபாலோயிங், வேணா போகலான்னு எந்திரிச்சு வந்துட்டோம் நாங்கள் பண்ண கலாட்டாவனாலேயே. அப்போ தெரியாது நான் அவர்கிட்ட போய் வேலைக்கு சேர போகிறேன்னு. அதுக்காக என்ன தப்பாக பண்ணியிருக்காரு சார்னு சொல்லியிருக்க முடியாது. அப்போ இருந்து அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கே உரித்தான ஒரு பழக்கம், ப்ரொஃபஸரை கேள்வி பண்ணுறது, அல்லது பொட்டி கடையில் உட்காந்துக்கிட்டு கருணாநிதிக்கோ ஜெயலலிதா அவர்களுக்கோ கருணாநிதி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஆட்சி நடத்த தெரியலன்னு சொல்லியிருப்பாங்க. நீ என்ன பண்ணுறேன்னா ஒன்றும் வேலையில் என்னை சும்மா தான் உட்காந்துருக்கேம்மா. அது ரொம்ப ஈஸி. அந்த மாதிரி இருந்த ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் நாங்கள்.
அதுவும் விலாசம் இல்லாமல் விசிட்டிங் கார்டு இல்லாமல் இருக்கும்போது உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவரை இப்போ அடிக்கிறது, எவ்வளவுக்கு உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஒருத்தன் இருக்கானோ அவரை போய் விமர்சனம் பண்ணுறது வந்து தனக்கு பெருமையாக நினைத்து கொள்ளும் அற்ப புத்தி உள்ள நேரம் அது. அதுவும் எனக்கு சக்தி அண்ணனை விட அதனால தான் நான் சத்தமாக விமர்சனம் பண்ணேன் அந்த படத்தை. அவரே என்ன கொஞ்சம் மெதுவாக பேசிட்டு, ஏன்னா அவருக்கு என்னை விட கொஞ்சம் விஷயம் தெரியும். அப்போ அப்படி விமர்சனம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அரங்கேற்றம் செட்டில் ஒரு நாள் அவர் படுற கஷ்டத்தை பார்த்ததும் போய் நிறைய சொல்லிடலாமான்னு நினச்சேன். நான் அவங்களை இப்படிலாம் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிங்கன்னு. அது எதுக்கு சொல்லி அடுத்த படத்தை சான்ஸுக்கு எடுத்துக்குவான்னு அதை ரொம்ப நாள் கழித்து 25-27 வருஷம் கழித்து சொல்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா அது ஒரு காலகட்டம். அப்பாவே தப்பு சொல்கிற பிள்ளை தான் பிற்பாடு அப்பா செத்து போனதுக்கு அழுவான். அந்த மாதிரி உறவு தான். இன்னும் சொல்லப்போனால் பாலச்சந்தர் சாருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவு வந்து கண்டிப்பாக அப்பா உள்ள உறவு தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கும்போது நானும் சக்தியெல்லாம் சேர்ந்து டைரக்டர் ஆகிடுறது அடுத்த ஸ்டேஜ் அதுதான் அப்படின்னு எழுத்து ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு எங்களுக்கு. நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுறதும் இது பண்ணுறதும் விற்காத ஸ்கிரிப்ட் தான் எல்லாமே. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது குரத்திமானில் ஒரு பிட் ரோல் ஆக்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஒன்றும் இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான், பெரிய வேஷம் ஒன்றும் கிடையாது. பின்னாடி நின்றுட்டுருப்பேன், பிடிக்கல. இதுக்கப்புறம் நடிக்கவே கூடாது, வேணாம், அது நமக்கு அதுக்கான முகமும் இல்லைங்கிற ஒரு உணர்வு ஏற்படவே டைரக்ஷனுக்கு போயிடுறது அப்படின்னு அந்த டெக்னிக்கல் துறையில் கேமரா என்ன அது என்ன அப்படின்னு ஜி.கே. ராமு சார்னு கேமராமேன், அப்போ அன்னை வேளாங்கண்ணி கேமராமேன், அவர்கிட்ட போய் கேமராவை பற்றி விசாரிக்கிறது, அந்த லென்ஸ் எப்படி போடுறது சார், அந்த கேமரா அசிஸ்டண்ட்டுக்கிட்ட ஃபிலிம் லோடு பண்ணுறது எப்படி நானும் பண்ணுறேன்னு அந்த வேலையெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தபோது பாலச்சந்தர் கூப்பிட்டு அனுப்பிச்சார். கண்டிப்பாக ஒரு உதவி இயக்குனனுக்கு சான்ஸுக்கு தான் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு போகும்போது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போனாங்க. இயக்குநர்களுக்கெல்லாம் அறிவு தான் முக்கியம், ஃபோட்டோலாம் தேவையில்லை, நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் எடுத்துகிட்டு போகணுன்னு கொடுத்தாங்க. கோபத்தில் அதை மடித்து வயத்துக்குள்ளே சொருகிட்டு சைக்கிளை எடுத்துகிட்டு அங்கே போனேன். இங்கே மயிலாப்பூரில் போய் உக்காந்த உடனே ஃபோட்டோ இருக்கான்னு கேட்டார். இல்லை சார், நான் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், ஆர்சி சக்தி கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன் சார், இதுக்கு நான் பண்ணியிருக்கேன், ஜி.கே. ராமு சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், அது இதுன்னு தங்கப் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்படி சொல்லிகிட்டே இருந்தேன். ஓ, அதெல்லாம் வேறு பண்ணுறீங்களா, சரி ஃபோட்டோ கொடுங்கன்னாரு. அவருக்கு என்ன நடிகனாக தான் முடிவு பண்ணியிருக்காரு அவர். அதுவும் அந்த குரத்திமாரன் பார்த்துட்டோ இல்லை வேறு ஏதோ பார்த்துட்டு அதை எடுத்து பார்த்துட்டு நல்லா இருக்கா, சரி நீங்கள் நடிக்க வாங்க. அது நான் சொல்கிறதுக்குள்ளே இல்லை சார் வேணாம், எனக்கு நடிப்பு பிடிக்காதுன்னா அதெல்லாம் இல்லை, நீங்கள் பண்ணுங்க, அதெல்லாம் எதுக்கு நடிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டார். பிறகு அவர் சொன்ன அறிவுரை தான் இன்றைக்கும் நடந்திருக்கு என் வாழ்க்கையில். அது நானாக பின்பற்றியது கொஞ்சம், அதுவாக நடந்தது கொஞ்சம். சொல்லத்தான் நினைக்கிறேன் போது அனந்து சார் சொல்லி, அனந்து சாருங்கிறது வந்து நான் இந்த பேட்டியில் சொல்லலைன்னா கூட அது பெரிய ஒரு இந்த சான்ஸ் கிடைச்ச ஒரு மூமெண்ட்லேருந்து பாலச்சந்தர் சார்கிட்ட நான் பேசுகிறது வந்து ஒரு நாள் ஷூட்டிங்கில் 5 வார்த்தை பேசுவேன். அதுக்கு டைலாகை தவிர நாங்கள் பேசுகிறது 5 வார்த்தை தான் இருக்கும். சம்மந்தம் இல்லை, சினிமா சம்மந்தம் இல்லை, அது பேசவே மாட்டேன். பேசாமல் செவத்தோட பள்ளி மாதிரி ஓட்டிகிட்டு இருப்பேன் நான். பாக்கி நான் சொல்ல நினைக்கிறதையெல்லாம் வீட்டு பொம்பளைங்க ஆளுகளுக்கு சொல்லி அனுப்புவாங்கள்ல, திண்ணையில் உட்காந்துருக்கிற ஆளுக்கு, அந்த மாதிரி அனந்து சார் மூலமாக தான் எதுவுமே சொல்லி அனுப்புவோம். ஆக அனந்து சார் கூட பழக ஆரம்பித்ததுலேருந்து சக்திக்கோடைய அடுத்த கட்ட பயிற்சி அளிப்பு அனந்து சார் கையில் போய் விழுந்துருச்சு. நான் அவரை குருவாயத்திக்கிட்டேங்கிறது தான் உண்மை. அப்போ அவர்கிட்ட நான் டைரக்ஷன் ஆசைகளை பற்றி சொன்னதான் அதை போய் டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு அவர். ஒரு நாள் சொல்லத்தான் நினைக்கிறேன், டப்பிங் முடிஞ்சு ஜெமினி ஸ்டூடியோ, இன்று இல்லாத அந்த ஸ்டூடியோ அன்று இருந்தது, அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும்போது இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாரு. நீ என்ன டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறியா? ஆமாம் சார். ஆகா, வந்துருச்சு நம்ம எதிர்பார்த்த சான்ஸு.
நம்மளுடைய அறிவு திறனை பார்த்து இவர் எனக்கு பக்காவாக அனந்துக்கு பதிலாக நீ இருந்துருன்னு சொல்ல போகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அவர் ஒன்று சொன்னார், இந்த நீ கெட்டிக்காரன், உனக்கு அதுக்கான இதெல்லாம் காமிச்சிட்டேன், நீ நான் பார்த்தேன், நீ கெட்டிக்காரன்னு பண்ணிவிடுவேன், என்றைக்கு வேணால் டேரக்டர் ஆகலாம்டா மடையா. இந்த நடிகன்கிற வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, திறமை இருக்கிறவனுக்கே கிடைக்காது. உனக்கு அதுவும் இருந்து கிடச்சிருக்கு, நீ அதெல்லாம் விட்டுட்டு பைத்தியக்காரத்தனமாக போய் டைரக்ஷன் போனேன். என்னை பற்றியா சம்பாதிக்க முடியுமா, சிவாஜி பற்றியா, எம்ஜிஆர் பற்றியா எப்படி சம்பாதிக்கிறாங்க சார், நான் அதுக்காகவே வந்தேன் சார், நான் அதெல்லாம் பண்ணிக்கலாம், ஒரு வீடு கட்டு அப்புறம் டைரக்ட் பண்ணேன். அந்த வீடு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. அப்புறமா தான் டைரக்டராக முடிஞ்சது. முதலில் என்னை கதாநாயகனாக அங்கீகாரம் செய்தது மலையாள பட உலகம்தான். அதுவும் சேது மாதவன் சார் ஏற்கனவே குழந்தை நட்டு அடே இவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டியாங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு, ஒரு டீனேஜ் லவ் ஸ்டோரி ஒன்று பண்ணுறேன், நீ வந்து பாருன்னாங்க. போனேன், கன்னியாகுமரியில் ஷூட்டிங்னாங்க. இந்த பீச்சில் கூட்டிகிட்டு போய் 2 ஸ்டில் எடுத்தாங்க, சுற்றியெல்லாம் இப்படி கையில் வச்சுக்கிட்டு. ஸ்டில்லு நல்லா தான் இருந்தது. நீ தான் ஹீரோன்னாங்க. சரி ஓகே, நம்ம தான் ஹீரோ போல் இருக்குன்னு நினச்சிட்டு அங்கே போனேன். போனதும் ரீட்டா பாதிரின்னு ஒரு அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவங்க தான் ஹீரோயின்னாங்க. ரெடே பொண்ணு நல்லா இருக்குது, நல்ல ஹீரோயின், செம்ம சான்ஸு நமக்கு அப்படின்லாம் நினச்சிருந்தேன். கொஞ்சம் ஒரு 7 நாளைக்குள்ளே அந்த பொண்ணோட சரியாக பழகிறதுக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. என்ன ஹீரோன்னா ஒரு 30-40 நாள் இந்த பொண்ணோட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாம்னு நினச்சோம். பேர் மட்டும்தான் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கேன், அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சுன்ட்டாங்களே. என்ன படம் போங்கன்ட்டாங்க. ஆகா நம்ம ஹீரோ இல்லை. நான் புறப்படுற அன்றைக்கி பிரேம் நவாஸ்னு ஒருத்தர் வந்து இறங்கினார். அவருக்கு எத்தனை பாட்டுன்னு, அது ஒரு பாட்டு இருக்குது போல் இருக்குன்னாங்க. போச்சுரா, நம்மளை ஹீரோன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. இதுக்கு தான் கொஞ்சம் கட்டையாக மீசை இருந்தால் பெட்டராக இருந்திருக்கேன். அவர் பெரிய மீசை வச்சுட்டு பாரு, அவர் கொடுத்துட்டாங்க ஹீரோ வேஷத்தை நினச்சிட்டு வருத்தத்தோடு திரும்பி வந்தேன். வந்ததும் 3 நாள் டான்ஸ் இருக்குன்னாங்க. 3 நாள் போய் டான்ஸ் பண்ணேன். அப்புறம் மெதுவாக தயங்கி சேது மாதவன் சார்கிட்ட, சார் நான் ஹீரோ தானே பின்ன அப்படின்னார் அவர். சரி, நான் அதுக்கு மேலே கேட்க தைரியம் இல்லை. சரி ஏதோ சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய மனுஷன் போய் சொல்கிறாரு, என்னத்துக்கு சொல்கிறான்னு தெரியல. இன்னும் 7 நாளில் எப்படி ஹீரோவெல்லாம் பண்ண முடியும்? 7 நாள் தான் அதில் மொத்தம் நான் நடிச்சிருப்பேன். நான் பாக்கி சீன்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துட்டாங்க. இங்கே வந்து ஒரு மொத்தம் 10 நாள். ஸோ கண்டிப்பாக இதில் நான் ஹீரோ இல்லைன்னு நினச்சிருந்தேன். படம் ரிலீஸ் ஆகி பார்த்தா என் பேர் ஃபஸ்ட்டு வருது, ரீடா பாதிரி பேர் அப்புறம் வருது. ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்புறம் அதுக்கு ஒரு அவார்டு வேறு கொடுத்துட்டாங்க ஃபிலிம்ஃபேரில். ஆமாம், அப்போ தான் எனக்கு நம்ம தான் இந்த படத்து ஹீரோன்னு ஊர்ஜிதமாச்சு. ஆக என்னை முதல்ல ஹீரோவாக ஏற்றுக்கொண்டது மலையாள பட உலகம்தான். பிறகு எடுத்த ராசலீலாங்கிறது வந்து தமிழில் நானும் ஆர்சி சக்தியும் எழுதிய உணர்ச்சிகள் படத்துடைய ரீமேக் ரைட்ஸை சக்தி எனக்கு நான் விற்று கொடுத்தேன் அவங்களுக்கு. அதை உட்காந்து மறுபடியும் எழுதி அது சில்வர் ஜூப்ளியாக போச்சு. என்னுடைய ஆயத்த நிலை, இந்த ஆயத்த ஏற்பாடுகள்லாம் நான் பண்ணது வந்து கேரளாவிலிருந்தும் பாலச்சந்தர் பாசறையிலிருந்தும் என்று சொன்னால் அது மிகையாகாது. வெளியே போய் கிடைத்த முதல் பெரிய படம் ஆர்சி சக்தி என்னோட உணர்ச்சிகள் அதெல்லாம் இதில் இருந்தால் கூட 16 வயதில் அப்போ தான் என்னை ஒத்துக்கிட்டாங்க. அந்த 16 வயதிலே வந்து தமிழ் பட உலகுக்கு ஏற்படுத்திய மாற்றம், என் வாத்தியார் கண்ணில் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மரியாதை. அவர் பாலச்சந்தர் சார் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருந்தார். மை டியர் ராஸ்கல்னு ஆரம்பித்தார். ரொம்ப நாள் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன் நான். அது வாட் கன்சுமேட் ஆர்டிஸ்ட்ரி அப்படின்னு அதை என்னுடைய நடிப்பை பற்றி பாராட்டி அவர் எழுதினது. அந்த பாராட்டை வாங்கி கொடுத்தது வந்து பாரதிராஜா அவர்கள் தான். அந்த படம் தமிழ் பட உலகத்தில் ஏற்படுத்தின ஒரு மாற்றம், தமிழ் ரசிகர்கள் சார்பிலையும் சரி, நடிகர்கள் சார்பிலையும் இயக்குநர்கள் சார்பிலையும் என்றென்றைக்கும் நன்றி சொல்லப்பட வேண்டிய ஒரு முயற்சி. அதுக்கப்புறம் நல்லா அப்படியே திரும்பிச்சு ஒரு பக்கம் படம். பாலுமேந்திரா அவர்கள் கூட தைரியமாக தமிழ் படவில், அவர் மலையாளத்தில் வீரியமாக வேலை செஞ்சிட்டு இருந்த நேரம், அவர் கூட தமிழ் படத்துக்கு வந்து வேலை செய்யலாங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தியது. மகேந்திரன் போன்றவர்கள் நம்மளும் படம் எடுத்துடலாங்கிற ஒரு இதில் இறங்கிறதுக்கான உத்வேகம் கொடுத்தது. இதெல்லாம் பண்ணது 16 வயதிலே தான். பிற்பாடு பாலச்சந்தர் அவர்களின் அபூர்வ ராகங்கள் படத்தில் பெரிய வேஷம், அது கதாநாயகன் தான். அதில் மன்மத லீலை வந்து என்னை பொறுத்தவரையிலும் 16 வயதிலேக்கு வந்து முன்னாடி வந்த படம்னா கூட பிரமாதமான படம்.
அது வந்து எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்த படம். மற்றவங்க என்ன ஹீரோன்னு நம்பினா நான் நம்பணும்ல, அது நம்பிக்கை கொடுத்தது. அதற்கு பிறகு உடனே மர்மநிலையிலே முடிஞ்ச கொஞ்ச நாளில் எனக்கு அவர் பரவ சரித்திரா தெலுங்கு கூட்டி போயிட்டார். அதுக்கு பிறகு ஒவ்வொரு பாஷையாக என்னை சேத்திராடனம் கூட்டிகிட்டு போவாங்கள்ல பிள்ளையில், அந்த மாதிரி என்னை ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போயிட்டார் பாலச்சந்தர் சார். கன்னடத்துக்கு என்னை கூட்டி சென்றவர் பாலு மகேந்திரா அவர்கள். பாலு மகேந்திராவும் நானும் மலையாள படம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது பிளேனில் அவருக்கே உரித்தான பாணிகள் தாழ்ந்த குரலில் ஒரு கதையை சொல்லிட்டு வந்து, இதை நான் பண்ணேன்னா நீ படம் பண்ணி கொடுக்கணுன்னாரு. கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறாங்க, நீங்கள் சொன்னால் பண்ணிட்டு போகிறான்ட்டு. அதுக்கப்புறம் 20 நாளில் எடுத்த படம் கோகிலா. ரொம்ப திருப்தியாக இருந்தது. இன்னும் அந்த ஒரு வருடத்தை என்னால் மறக்கவே முடியாது என்னுடைய வாழ்க்கை. இதில் பீக் ஃபார்ம் அந்த மாதிரி 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு வருடமே அமையும். அதில் என்னென்னா, ஒரு பக்கம் 16 வயதில் ஷூட்டிங் முடிச்சுட்டு இங்கே வந்து கோகிலா படம் பண்ணிவிட்டு மெட்ராஸுக்கு வந்து மலையாளத்தில் மதனோத்சவம்னு ஒரு படத்தை கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு அசோசியேட் டைரக்டர் மாதிரி அந்த படத்துக்கு அந்த படம் பண்ணிட்டு இருந்தேன். 3 சூப்பர் ஹிட்டு. கோகிலா வந்து அந்த நிலையில் ஒரு ஹிட்டு. அந்த அதாவது கிட்டத்தட்ட ஆர்ட் சினிமா அது. ஸோ அந்த வருடம் கொடுத்த சந்தோஷம் இருக்கிறதே, அதாவது ஏஸ்தட்டிக்காகும், அது ரொம்ப சந்தோஷமான வருடம். அதற்கு பிற்பாடு எனக்கு அந்த மாதிரி ஒரு வருடம் அமைந்தது எப்போன்னு பார்த்தா 3-4 வருடம் அமைஞ்சது அந்த மாதிரி. அது நாயகன், அபூர்வ சகோதரர்கள், நாயகன் பண்ணிகிட்டே இருக்கும்போது புஷ்பக், அது முடிஞ்ச சத்யா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே கொப்பளிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த கொப்பளிப்பு எனக்கு இப்பொழுது இருப்பதற்கு காரணம் எதிர்ப்புனால் வந்தது மட்டும் இல்லை, நிஜமாகவே சண்டியர் என்னுடைய படம் பேரிடப்படாத படம், அது பேரை மாற்றிட்டேன். இப்போ பழைய நாமத்தில் அது வந்துகிட்ருக்கு. அந்த புதிய படத்தில் எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு ஈடுபாடு இருக்கிறது சந்தோஷமான இந்த ஒரு வருடம். இடையில் ஏற்பட்ட தடங்கள் கூட எனக்கு வந்து ஒரு சண்டே லீவ் மாதிரி தான் இருந்துச்சே தவிர இதெல்லாம் எனக்கு பிற்பாடு பேசப்படும் படமாக எனக்கு தோன்றுகிறது. நான் இது ஓடணுங்கிறதுக்காக படத்துக்கு முன்னாடி சொல்ல, படம் முடிஞ்சு கூட அதை பேசிக்கலாம், அவசரம் ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கு. இந்த சாதனைக்கு காரணம் நான் மட்டும்தான் மாறு தட்டிக்கிறதா நினைக்க வேண்டாம். இப்போ நான் இதுக்கு இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தேனே, இதில் சொன்ன அத்தனை பேருடைய பாதிப்பும் இந்த படத்தில் இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு சீனாக இது அங்கேருந்து வந்தது, இது அங்கேருந்து வந்ததுன்னு சொல்ல முடியுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ இயக்குனனாக வர்றதை பற்றி என்கிட்ட கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. நான் நடிகனாக வர்றதுக்கு வரவே இல்லை, இயக்குனனாகத்தான் வந்தேன். டிஃபால்ட்டில் நடிகனானவன் நான், விருப்பமே இல்லாமல் நடிகனானவன் தான். அப்போ நீங்கள் நடிகனாக வந்திருக்க வேண்டாமே என்று கவலைப்பட்டது உண்டா? நான் வந்த 6 வருஷமாக தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என்னத்துக்குடா இங்கே வந்தேன், அதுவும் மைக்கை கையில் கொடுத்து பாடிக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க. எதுக்கு தான் இங்கே வந்தேன், நம்ம நல்ல டைரக்டர் மெட்டீரியல் ஆச்சேன்னு அப்போலேருந்து அதுக்காகவே நான் வந்தவன். நடுவில் பாலச்சந்தர் சார் அறிவுரையை கேட்டு தான் நான் நடிகனானேன். அதில் எந்த வருத்தமும் கிடையாது எனக்கு. இன்றைக்கி வசதியாக சட்ட துணிமணி போட்டுக்கிட்டு ஆஃபீஸை வச்சுக்கிட்டு நல்ல படங்கள் எடுக்கலாங்கிற ஒரு மிகப்பெரிய தைரியமும் திமிரும் இருக்கிறதுனா அது வந்து இந்த நட்சத்திர அந்தஸ்து கொடுத்த தைரியம்தான். இன்று இயக்குனராக நான் வந்திருக்கும்போது எனக்கு தோன்றும் ஒரு விஷயம், ஒரு பெரிய நன்றி உணர்வு. அவசரப்பட்டு முன்னாடியே நான் வந்திருக்கலாம், 20 வருஷம் முன்னாடியே வந்திருக்கலாம். ராஜபறவையும் போதே நான் ரெடி. ஆனால் அந்த நேரத்தில் வந்திருந்தால் கரெக்டு. அதுக்கு முன்னாடி ராஜபறவைக்கு முன்னாடிலாம் வந்திருந்தால் தப்பாக இருக்கும் என்னுடைய இயக்குனர் வாழ்க்கை. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு பிறகும் நான் மாணவனாகவே இருந்து கற்றுக்கொண்டு ஆர்வம் இழக்காமல் துவண்டு விடாமல் இருந்ததனால் ஒரு நல்ல பயிற்சியுடைய இயக்குனராக நான் இங்கே வந்திருக்கிறேன்.
நான் சாதித்ததாக நினைப்பது என் விருதுகள். நான் என் தொழிலில் திருப்தி அடைந்து விட்டேனா? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, 1, திருப்தி அடைஞ்சிட்டா இன்னியோட வணக்கம் முடிவு ஜனகணமன. திருப்தி இல்லை. சாதனை என்று எதையும் அன்று நினைத்திருக்கலாம், இன்று அது பெரிய சாதனையாக எனக்கு தெரியல. அது சொல்லும்போது விருதுகளும் அதில் அடங்கிவிடும். விருதுகள் கொடுப்பவர்களை நான் அவமதிப்பதாக நினைக்க வேண்டாம். விருதுகள் எனக்கு அவர்கள் தரும் கௌரவம். 12 பேர் சந்தோஷமாக இது நல்ல நடிகர்னு, என்னை விட சிறந்த நடிகர்கள் இருந்திருக்கலாம், அதை 12,000 பேர் ஒத்துக்கிட்டு இருக்கலாம், இந்த 12 பேர் ஒத்துக்காமல் இருந்திருக்கலாம். இந்த கௌரவத்தை நான் அவர்களுக்கு அந்த 12 பேருக்கு வணங்கி நான் வாங்கிக் கொள்கிறேன். மக்களின் தீர்ப்பு வேறாக இருக்கும். அந்த மக்களிடம் அவார்டு வாங்குறது பெரிய முக்கியம். இப்போ இந்த கிடைச்ச அவார்டெலாம் வேஸ்ட்டான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஒன்று, நான் என்னோடய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த அவார்டை வந்து கண்ணுக்கு படுற இடத்துல வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா அடிக்கடி மற்றவங்க அதை பார்க்குறதையும் நம்மளும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா நம்மளும் நம்ப ஆரம்பிச்சிருவோம் அதெல்லாம் சாதனைன்னு. அது சாதனை இல்லை, சோதனை. நம்ம செய்த சோதனைகள் சிலது வெற்றி பெற்று இருக்கலாம், சிலது தோல்வி அடைந்து இருக்கலாம். தோல்வி அடைந்தவைகளுக்கு கூட சில சமயம் அவார்டு கொடுக்கப்படும். தோல்வி அடைந்த சில சோதனைகள் கூட பெரிய கமர்ஷியல் படமாக போற்றப்படும். அவைகளை நாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டோம்னா முன்னேற முடியாது. சுய விமர்சனம் எப்போவுமே பொய்யானது, செஞ்சுக்கிறதே இல்லை. அது நான் எனக்குள்ளே பண்ணிக்கிறது தான், வெளியே சொல்லவே மாட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் மனசாட்சிப்படி நடப்பீங்களான்னு யாரோ நீங்கள் கேட்டாங்க. மனசாட்சிப்படிலாம் நடக்கக்கூடாது, தப்பு. ஏன்னா மனசாட்சி தான் அவன் வெட்டுறான். ஒன்று அவங்க அம்மாவை திட்டான், வெட்டுறான், தலை துண்டிச்சு கீழே விழுகிறத பார்க்கலன்னு நீ ஆம்பளையான்னு சொல்கிறது மனசாட்சி தான். முக்கியமாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுதோ அல்லது திரைக்கதை வசனம் எழுதிக்கிட்டு இருக்கும்போதோ, போதுமே இன்றைக்கி 2 சீன் எழுதிட்டோன்னு சொல்கிறது மனசாட்சி தான். பரவாயில்ல கொஞ்சம் லஞ்சம் தான் கொடுத்து தோலையன், என்ன மற்றவங்களாம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறதும் மனசாட்சி தான். என்னத்துக்கு அம்மாவாக இருந்தால் அண்ணனாக இருந்தால் என்ன, உன் வேலையை நீ பார்த்துட்டு போன்னு சொல்கிறது மனசாட்சி தான். எல்லா நேரமும் மனசாட்சி சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது. நான் மனசாட்சிப்படி நடப்பேன் என்று சொல்பவர்களையெல்லாம் நான் கொஞ்சம் சந்தேகமாக தான் பார்ப்பேன். அறிவுரைகள் சொல்லக்கூடாது. சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். அறிவுரைகள் சொல்லுங்கங்கிறாங்க. அறிவுரைகள்னால் நான் சொல்லும்போது எனக்கு சொல்லப்படும் பொழுது எனக்கு கேட்கும் நிலையில் நான் இல்லை, கேட்க விரும்பவில்லை. அப்படி தான் இப்போவும் இருப்பாங்க, மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சந்தேகம் இருந்து பர்டினன்ட் பாயிண்டில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய அனுபவத்தை சொல்லலாம். அதுவும் அறிவுரையாகாது. அது எப்படி அறிவுங்கிறது யாருக்கு தெரியும்? உலகத்தை சுற்றித்தான் சூரியன் வந்து கொண்டிருக்கிறது என்று 16வது நூற்றாண்டில் ஒரு பெரிய மனிதரை கேட்டிருந்தார், சொல்லியிருப்பார். அந்த அறிவுரையை கேட்டுட்டு இருக்க முடியுமா? அவருடைய நம்பிக்கை அது, அவருடைய அனுபவம் அது, அவ்வளோதான். ஒரு விதவை பெண்ணை மொட்டை எடுத்து வீட்டில் வைத்திருப்பது தான் நியாயம் என்று சொல்லியிருப்பார் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முன்னோர். அறிவு என் தங்கச்சி விதவை ஆகிட்டா என்னென்னே பண்ணணும்னு போய் கேட்டிருந்தோன்னா மொட்டை அடித்து வீட்டில் வைடா அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த அறிவுரையை கேட்டுக்கொள்ளும் போது அந்த காலத்தில் இருக்கும் மடையனை பொறுத்தது. கேட்டுட்டு இருக்க முடியுமா? அவர் பெரிய ஜாதிராணி விழுந்து கும்பிட்டா தான் நல்லதுன்னு ஒரு அறிவுரை சொல்கிறத கேட்டுக்கொள்ள முடியுமா? ஆக அறிவுரைகளை கேட்காதீர்கள், அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள். உரைகள் நிகழ்த்தி கொண்டே இருப்பார்கள். உரை நிகழ்த்துதல் என்பது மிக சந்தோஷமாக சாப்பிட்றதுக்கு அப்புறம் மனுஷனுக்கு பிடிச்சது ஏற்படுறதும் அறிவுரை சொல்கிறதும் தான். அது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதிலேருந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க. இப்போ நாங்கள்லாம் வளன்னு பேசிகிட்டு இருக்கோம்ல, அதிலேருந்து நல்லது கிடச்சதுன்னா எடுத்துக்கங்க. எப்படி வேணால் இருக்கலாம். ஒருவேளை நான் 20 வயசில் என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்டேனோ அதை நோக்கி இப்பொழுது பயணிக்கலாம். எனக்கு நிறைய பாத்திரங்கள் தோன்றுகிறது. எல்லாத்துலேயுமே நான் நடிக்கணும்னு எனக்கு தோண மாட்டேங்குது. உதாரணமாக கல்வனின் காதலி என்ற நாடகத்தில் சண்முகண்ணாச்சி நடித்து கொண்டிருந்தார். பெரிய அப்ளாஸோடு போயிட்டு இருந்தால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான நாடகம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது டக்குன்னு அவரே மற்ற நாடகங்கள்லாம் இன்னமும் அந்த வேஷம் அவருக்கு வேணான்னு தோணியிருக்கு. சந்திரன்னு ஒரு நல்ல நடிகர்கிட்ட கொடுத்துட்டு அதில் வில்லன் வேஷம் பண்ணார். அது அப்போவும் சண்முகண்ணாச்சி நாடகமாகத்தான் கருதப்பட்டது.
அந்த ஒரு பெருந்தன்மை எனக்கு வர வேண்டும், அந்த பெருந்தன்மை ஆடியன்ஸுக்கும் வரணும். அதுதான் என்னுடைய ஆசை. ஏன் ஒரு ஸ்பீல்பர்காக வரலாம், ஹிச்காக்காக வரக்கூடாது? எத்தனை நாள் மரத்தை சுற்றி ஆடுறது? அம்மா பாஸ் ஆகிட்டேன்னு காலேஜ்லேருந்து வந்து ஓடி வந்துட்டுருக்க முடியாது. இந்த முகத்தை நானும் தான் கண்ணாடியில் பார்த்து கொண்டிருக்கிறேன், ரசிகர்கள் பார்க்க மாட்டார்களா? அந்த சிந்தனையெல்லாம் வரும்பொழுது ஒரு நல்ல இயக்குனர் ஆவதற்கான எல்லா ஆயத்தங்களையும் நான் இத்தனை நாள் செய்து கொண்டு வந்தது. என்னுடைய சாதுரியம் என்று நினைத்தாலும் சரி, உள்ளுணர்வு முந்தலினால் நான் செய்தேன் என்று நினைத்தாலும் சரி, நல்ல வழியில் வந்திருக்கிறேன் என்ற சந்தோஷம் இருக்கிறது. என் பிறந்த நாளில் நான் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், என்னை விட இளையவர் இந்த தம்பி. நான் வச்ச மரம் இல்லை, சின்ன பையனாக இருக்கும்போது நான் வச்ச மரம் இன்றைக்கி நல்லா அவ்வளோ உயரம் வந்துச்சு. இதை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. என்னை பார்க்கும்போது என்னுடைய சைஸ் என்னன்னு எனக்கு விளங்குது. அது ஒருவேளை அபூர்வ சகோதரர்களுக்கு ஐடியா வந்ததே இந்த தம்பி கொடுத்த ஐடியாவாக கொடுத்துருக்கலாம். இந்த படியில் நிறையா விளையாடிருக்கேன், இங்கேருந்து விழுந்திருக்கேன் நிறையா வாட்டி. அந்த வெறும் காலி இடமா இருக்குல்ல, துணி காயுது, அதுக்கு பின்னாடி தான் சிவகலாலயான்னு ஒரு நடனப்பள்ளியில் நான் நடன ஆசிரியராக சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுத்துட்ருந்தேன். நிறையா சரித்திரங்கள் இருக்குது. இங்கேருந்து குதிச்சிருக்கேன் கீழே பெட்டு வச்சு. இப்போ என்ன கொடுத்தாலும் குதிக்க மாட்டேன். அந்த கட்டடத்துக்காக இங்கே மணல் கொட்டி வச்சுருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். ஓடி வந்து அப்படியே குதிச்சிடுறது.